செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வங்கிகளில் ஒப்படைத்தாலும் அவை கருப்பு பணமாகவோ சட்டவிரோதமாக குவித்த பணமாகவோ இருந்தால் அவற்றுக்கு உரியவர்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களிடம் அவர் நேர்மையான முறையில் வந்த பணம் என்றால் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறினார். ரொக்க பண பரிமாற்றம் அல்லாத வர்த்தகத்தை நோக்கிய பாதையில் முக்கிய மைல்கல்லாக அரசின் இந்த நடவடிக்கை இருக்கும் என்று அருண் ஜேட்லி கூறினார். 1978ஆம் ஆண்டு மொரார்ஜி தேசாயின் நடவடிக்கைக்கும் தற்போதைய அறிவிப்பிற்கும் ஒப்பீடு செய்ய முடியாது என்று குறிப்பிட்ட ஜேட்லி, தற்போதுள்ள அளவுக்கு 1978ஆம் ஆண்டு இந்திய பொருளாதாரம் பெரிதாக வளர்ந்திருக்கவில்லை என்றும் தெரிவித்தார். கருப்பு பணம், கள்ள நோட்டு, பயங்கரவாத இயக்கங்களின் செயல்பாடு போன்றவற்றில் 86% அளவுக்கு 500 ரூபாய், 1000 ரூபாய் நோட்டுகளே புழக்கத்தில் இருப்பதாக அவர் கூறினார். பினாமி பெயர்களில் பணம் வங்கிகளில் வைப்பு செய்யப்படுவதை கண்டுபிடிக்க அரசும் வருவாய்த்துறையும் தீவிரமாக கண்காணித்து வருவதாக அமைச்சர் ஜேட்லி தெரிவித்தார். அரசின் நடவடிக்கையால் ஏழை எளிய மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது என்று கூறிய அவர், போக்குவரத்து நெரிசலை குறைக்க நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நாளை இரவு 12 மணி வரை கட்டணம் வசூலிக்கப்பட மாட்டாது என்றும் அறிவித்தார்.